கேன்சர் கட்டி கரையுமா சார்? கேன்சர் கட்டியெல்லாம் கரைக்கவே முடியாது, அதுக்கு சர்ஜரி தான் ஒரே வழின்னு சொல்றாங்களே சார். உங்களால கேன்சர் கட்டியை ஃபிளவர் ரெமடிஸ் வச்சு கரைக்க முடியுமான்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. நான் பல வீடியோஸ்ல வித் எவிடன்ஸ் சொல்லியிருக்கிறேன் கேன்சர் கட்டியை கரைக்க முடியும்னு சொல்லி. 23 சென்டிமீட்டருக்கு ஒரு கட்டி 3 டோஸ்ல 9 சென்டிமீட்டருக்கு வந்திருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இது எங்கனாலே நம்ப முடியல. 23 சென்டிமீட்டர்ன்றது இவ்வளவு பெரிய கட்டிங்க, அது 9 சென்டிமீட்டருக்கு வந்திருக்குது, அதுவும் 3 டோஸ் மருந்துல வந்திருக்கு. உண்மையா இது எங்களுடைய ஹையஸ்ட் ரெக்கார்ட்னே சொல்லலாங்க. நிறைய கட்டிக்கல்ல கரைச்சிருக்கிறோம். கேன்சர், எய்ட்ஸ், ஸ்ட்ரோக் அந்த மாதிரி பெரிய பெரிய டிசீஸ்க்கு நல்ல நல்ல தீர்வுகளை கொடுத்துருக்கிறோம். ஆனா 23 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கட்டி 9 சென்டிமீட்டருக்கு இவ்வளவு சின்ன டைம்ல வரும்ன்றது உண்மையாவே ஒரு ரெக்கார்ட் தாங்க. அந்த கிளைண்ட் எங்க கிட்ட வந்தாங்க, அவங்க ஒரு வயசானவங்க, ஏஜ் வந்து 72 வயசு ஆகுதுங்க. அவங்க வந்து சார் எனக்கு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு சார், அது கேன்சர்னு வேற சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார், ஆனா எனக்கு சர்ஜரி மட்டும் வேண்டாம், நான் உங்களை நம்பி வரேன், நீங்க எனக்கு ஃபிளவர் ரெமடிஸ் கொடுங்க, அதுலயே என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் சார், ஆனா எனக்கு சர்ஜரி மட்டும் வேண்டாம்னு சொன்னாங்க. நானே அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன் 23 சென்டிமீட்டர் இருந்து ரொம்ப பெருசுமா, சர்ஜரி தான் ஒரு ரைட் ஆப்ஷனா இருக்கும், சரி நீங்க ஃபிளவர் ரெமடிஸையும் என்னையும் நம்புறீங்க, உங்களுக்காக நான் ரெமடிஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன். நான் நிறைய முறை பார்த்துட்டேங்க, ஒருத்தவங்க எங்க மேல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் ஃபிளவர் ரெமடிஸ் வேலை பார்க்குற அந்த எஃபிஷியன்சியும் ஒன்னு சேரும் போது பயங்கர மிராக்கிள்ஸ் நடக்குது. அது சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்ப்பை விட பயங்கரமான ரிசல்ட்ஸே தருது. நம்ம எந்த வீடியோ பேசினாலும் வித் எவிடன்ஸ் தான் பேசுவோம் இல்லைங்களா? சோ இந்த வீடியோல அவங்களுடைய 23 சென்டிமீட்டருடைய ரிப்போர்ட்டும் காமிக்கிறேன், 3 டோஸ் அவங்க எடுத்ததையும் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா போயிட்டு அவங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க, சரி ஒரு 3 டோஸ் முடிச்சிருக்கிறோமே, என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, கொஞ்சம் பெட்டரா இருக்கிறோமான்னு சொல்லி அதுல அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத அவங்க இந்த வீடியோல காமிக்கிறேன். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் பேசினாலும் ரிப்போர்ட் பேசுறதுக்கு ஈக்குவலா எதுவும் பேசாதுங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம்னா எவிடன்ஸ் இருக்கா உங்ககிட்ட, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேசஸ் எடுத்து பண்ணிருக்கிறீங்களா, ஃபிளவர் ரெமடிஸ் இதுக்கெல்லாம உதவுதா அப்படின்னா கட்டாயமா உதவும். நான் நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கிறேன், சொன்னா மட்டும் பத்தாது இல்லைங்களா, அதுக்கு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? அந்த எவிடன்ஸை இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்கலாம், அவங்க 10/2/2026 ஒரு டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதுல அவங்களுடைய அந்த ஹையஸ்ட் சைஸை பார்த்தோம்னா 23.1 சென்டிமீட்டர்ஸ். அப்பதான் அவங்களுக்கு இதுக்கு சர்ஜரி தான் ஒரே வழி, இதுக்கு நீங்க கீமோ பண்ணணும், ரேடியேஷன் பண்ணணும், சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அது பிடிக்கல, சோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன சஜஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வர்றதுக்கு மார்ச் மாசம் கடைசியில ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்க ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 டோஸ் மருந்து எடுத்தாங்க. அதுல ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம கொடுத்த டோஸை பர்ஃபெக்டா எடுத்தாங்க, நம்ம சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறமா சரி எதுக்கும் போய் இன்னொரு டெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அதுல நீங்க பார்க்கலாம், அந்த 23.1 அப்படின்றது 9.4 சென்டிமீட்டருக்கு வந்திருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு டேட்டோட, டைமோட, சாட் ஹிஸ்டரியோட தான் நான் காமிக்கிறேன். ஸோ 23 சென்டிமீட்டர் இருந்து 9 சென்டிமீட்டருக்கு வந்திருக்குது. இது உண்மையாவே ஒரு மிகப்பெரிய மிராக்கலுங்க. இதை நீங்க நிறைய இடத்துல கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. அதுக்கான அவேர்னஸ் வீடியோ தான் இது. இதுல இருந்து நான் சொல்றது என்னன்னா, எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு உண்டுங்க. இன்கியூரபிள் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது, அதை நீங்க நம்பவும் வேண்டாம். ஏன்னா யூனிவர்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கான சொல்யூஷன் கட்டாயமா உள்ளது. அந்த சொல்யூஷன் நம்ம மதர் நேச்சர், நம்ம இயற்கை கிட்ட போய் கேட்டாலே கிடைச்சிருங்க. அண்ட் இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இது நார்மல் கட்டி இல்லைங்க, இது ஒரு கேன்சர் கட்டி. அதுக்கான பயாப்சி ரிப்போர்ட்டும் இப்ப நீங்க பாப்பீங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, கேன்சர் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு, இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான் போல் இருக்குது நம்ம நினைச்சு அந்த பயமே உங்களுக்கு 90% கொள்ளுதுங்க. மீதி 10% தான் அந்த நோய் உங்களுக்கு கொள்ளுது. இந்த மாதிரி நாங்க எவ்வளவு எவிடன்ஸ் வச்சிருக்கிறோங்க. சில விஷயங்களை எங்களால போட முடியல, ஏன்னா அந்த கன்சர்ன் பர்சன் எங்களுக்கு பர்மிஷன் தர மாட்டாங்க. அதனாலேயே நாங்க நிறைய எவிடன்ஸ் போடாம இருக்கிறோம். இல்லைன்னா டெய்லி என்னால இந்த மாதிரி மிராக்குலஸ் எவிடன்சஸ் போட முடியும். அதற்கு ஃபர்ஸ்ட் அந்த கன்சர்ன் பர்சனுடைய பர்மிஷன் தேவை, செகண்ட் எனக்கு டைமும் தேவைங்க. ஆனாலும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டஸ்ட் அவேர்னஸ் உங்களுக்கு தரும் வித் எவிடன்ஸ். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும், எந்த பயமோ பதட்டமோ இல்லாம எந்த விஷயத்தையும் உங்களால ஹேண்டில் பண்ண முடியுங்க. சோ இந்த அம்மா கேஸ் பாத்தீங்கன்னா 72 வயசு. 72 வயசுல கூட எவ்வளவு வேகமா நம்ம மருந்து வேலை பார்த்திருக்கேன்னு பாருங்க. அவங்க போன்ல பேசும்போது சொல்றாங்க, சார் நான் நல்லா இருக்கேன், நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன், கை கால எந்த வழியும் இல்ல, உடம்பே ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ உடம்புல இருந்து ஏதோ வெயிட் இறக்கி வச்ச மாதிரி இருக்குன்னு அவ்வளவு புகழ்ந்து சொன்னாங்க. அவ்வளவு நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சார் இந்த மீதி இருக்கிற 9 சென்டிமீட்டர் கூட கரையட்டும், நீங்க எந்த நியூஸ் சேனல்ல கூட்டு போனாலும்
போனாலும் நீங்க எங்க கூட்டு போனாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு மிராக்கல் நடந்திருக்குதுன்றது நான் எங்க வேணா சொல்ல தயாரா இருக்கிறேன், நீங்க இப்ப நடந்த இந்த மிராக்கலையே நீங்க யூடியூப்ல பேசுங்க சார் அப்படின்னு அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க. அதனாலதான் நம்ம இப்போ உங்களுக்கு இந்த அவேர்னஸ் வீடியோவை கொடுத்துருக்கிறோம். சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, ஆட்டிசம், ஸ்ட்ரோக், கேன்சர், எய்ட்ஸ் எதுவா இருந்தாலும் வாய் வழியா மருந்து சாப்பிட்டு அதை சரி செய்ய முடியும் அப்படின்ற அவேர்னஸ் மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ உங்களுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் கிடைச்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல இந்த மாதிரி இன்னும் மிராக்கிள்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்மளுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. ஸ்டே டியூன், டியூனிங் தாட்ஸ். தேங்க்யூ.